ம். நீங்கள் கார் ஓட்டிங்களா சார்? நல்லா ஓட்டுவேண்ணே. அப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கிடலாமே. எதுக்கு தம்பி வீணா ஆடம்பரம்? அட்லீஸ்ட் ஒரு நல்ல பைக்காவது வாங்கலாமே. இப்போ இருக்கிற வண்டிக்கு என்ன குறைங்கிறீங்க சார் என்னைக்காவது அந்த வண்டி ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆயிருக்கா? தம்பி? ஒரு 4 மிதிக்கு அலுப்புப்பட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது. ஏன் சார் இவ்வளோ சிக்கனம்? இது சிக்கனம் இல்லை தம்பி, சேவிங்ஸ். பொண்ணை பெற்று வச்சுருக்கேன்ல, கல்யாணத்துக்கு சேர்க்க வேண்டாமா? ம், கரெக்டு தான் சார். ஆனால் நமக்கும் செலவு பண்ணிக்கணும்ல. நான்லாம் என் பொண்டாட்டி ஒரு பொருள் ஆசைப்பட்டான்னு தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே அதை வாங்கி வந்து கொடுத்துருவேன். இப்போ கூட பாருங்கள், அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் காரே வாங்கினேன். அது நீங்கள். நான் என் பொண்டாட்டியை டெலிவரிக்கே ஸ்கூட்டரில் தான் கூட்டிகிட்டு போனேன். இப்போ என் பொண்டாட்டி ஒன்றும் நல்லா இல்லையா? ஸ்கூட்டரா? சார் உங்களை மாதிரிலாம் என் ஒய்ஃப் ரிஸ்கில் போட எனக்கு தெரியும் இல்லை சார். நமக்கு யூஸ் ஆகாத சேவிங்ஸ் என்னத்துக்கு? தம்பி, நீங்கள் ஆர்வத்தில் பேசுகிறீங்க, நான் அனுபவத்தில் பேசுகிறேன். தேவையில்லாமல் வீணாக ஆடம்பர செலவு பண்ணுறதுல பெருமை இல்லை. இன்றைக்கி நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, நல்லா தான் இருக்கும். நாளைக்கே உங்கள் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆகிடுச்சின்னு வச்சுங்க, அப்போ தெரியும் சேமிப்போட அருமை. அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அது இதுன்னு செலவு எடுத்துக்கிட்டே போகும். அதே பொம்பளை பிள்ளைய போச்சுன்னு வச்சுங்க, சுத்தம். அதை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி அப்படின்னாக்க நகை நட்டு சிரிசை நடத்தி அதுக்கு வளகாப்பு செலவு, டெலிவரி செலவு, பேரம்பேத்திக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறதுன்னு சாகிற வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும்.